வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் இனி வீட்டு வரி செலுத்த எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை. நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாட்டு உங்களுக்கு வீட்டு வரி எவ்வளவு வந்திருக்கு அதை ஆன்லைன் மூலமாட்டே நீங்கள் அதை செக் பண்ணி நீங்களே ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைன் மூலமாட்டே நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. TNRD அடுத்த ஒரு டாட்டு போட்டு GOV ஒரு டாட்டு போட்டு IN அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், டேக்ஸ் ஆன்லைன் பேமெண்ட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ண தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேயே கொடுத்துருக்கு பாருங்கள், ரூரல் டெவலப்மெண்ட்டு பஞ்சாயத்து தமிழ்நாடு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் பார்த்துருங்க. இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு வரி எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கு, உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னால் சொத்து வரி, உங்களுடைய சொத்து வரி எவ்வளோ வந்திருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணால் ப்ளூ கலரில் வந்துடும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்துட்டு. ஸோ அதுக்கு அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் உள்ள செக் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நாங்கள் கன்னியாகுமரி. ஸோ நான் கன்னியாகுமரி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பிளாக் அது கேட்டிருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய பிளாக் எதுன்னு கேட்டிருக்கு. ஸோ அது எங்களுக்கு தக்கலை. ஸோ நான் தக்கலை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஆர் பஞ்சாயத்து கேட்டிருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய வில்லேஜ் பஞ்சாயத்து எந்த நேம் எல்லாம் வருதோ அதில் உங்களுடைய நேம் எதுவோ அதை நீங்கள் செக் பண்ணிடுங்க. நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு எண், இல்லைன்னு சொன்னால் கதவு எண் கொடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வீட்டு வரி செலுத்தி இருந்தால் அதில் வரி விதிப்பு எண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிப்பில் கொடுத்துருப்பாங்க. அந்த வரி விதிப்பு எண்ணை இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ நான் என்ட்ரு பண்ணுறேன். நான் என்ட்ரு பண்ணிவிட்டேன். என்ட்ரு பண்ண பிறகு இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்சாயை இதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன். ஓகே, நான் டைப் பண்ணிவிட்டேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் செர்ச்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் கொடுத்தா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலே ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வரிசை எண், செகண்டு வரி விதிப்பு எண், அதுக்கு அவங்களுடைய பெயர், அதுக்கப்புறம் வார்டு எண், அதுக்கப்புறம் தெரு பெயர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் இவங்க எவ்வளோ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 484 ரூபா மொத்தம் பே பண்ணணும். ஸோ அது பே பண்ணுறதுக்கு கீழே பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி உங்களுடைய நேம் இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கரண்டில் இருக்க மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மின் அஞ்சல் எல்லாமே நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்சாயை நீங்கள் இதில் கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் செர்ச் கொடுத்தா போதும். செர்ச் கொடுத்தா நம்ம ஆல்ரெடி செக் பண்ணால் அந்த அமௌண்ட் அதில் ஷோ ஆகும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டா போதும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாகவே பேமெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ண பிறகு நம்ம பே பண்ணுறதற்கான உங்களுடைய வீட்டு வரி ரசீதை எப்படி நம்ம டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுடைய ஹோம் பேஜுக்கு போயிருங்க. ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பு பாருங்கள், விரைவாக வரி செலுத்தன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க.
கிளிக் பண்ணால் இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் வியூ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி டவுன்லோடு ரெசிப்ட்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்சாயும் இதில் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் செர்ச் கொடுத்தா போதும், கெட் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்தா போதும், அதில் உங்களுடைய நீங்கள் ரசீது உங்களுக்கு அதில் ஷோ ஆகும். அந்த ரசீதை நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைன்லேயே டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸான ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.